ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். வெல், ஒரு சின்ன விஷயம் எனக்காவது இப்படி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தாய் தன்னோட குழந்தையும் கொன்னுட்டு தான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாய். ஏன் அப்படின்னா அவங்களோட இன்னொரு குழந்தை வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில். ஸோ இன்னொரு குழந்தைய நம்ம கொண்டு நானும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாய் எனக்காக சிந்திச்சு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி சிந்திச்ச ஒரு தாய் அதுலேருந்து வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? அவங்களால அந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வர முடிஞ்சது? ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, இகிகாய் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் இகிகாய்? இந்த மாதிரியான சில கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கா? அந்த கதை சொன்னதுக்கப்புறம். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த முடக்குவாத நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா முடங்கி போயிட்டார். ஸோ அந்த பையன் இறந்த உடனே, இன்னொரு பையன் இறந்த உடனே இந்த தாய் வந்து தானும் தற்கொலை பண்ணிவிட்டு தன்னோட இன்னொரு பையனையும் கொண்டுடலாம், ஏன்னா அவனுக்கும் முடக்குவாதம் இருக்குது, அவனை யாரும் பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. பட் அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. தன்னால் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது, நான் இதை பண்ணணும்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதை பண்ணாமல் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் வந்து அவர் இருந்தார். அண்டு இவங்களால் உங்களோட குழந்தை வந்து கொலை பண்ண முடியல, அதுக்கு ரொம்ப கொலை பண்ணிட்டு இவங்களுக்கு தற்கொலை பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோக்கம். என் பையன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறான் அப்படின்றது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிற மாதிரி ஆகிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டையும் போகிறாங்க. இந்த லோகோ சிகிச்சை முறை அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ லோகோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஃப்ரம் சம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டரை போய் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் தற்கொலைக்கு தூண்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ, ஸோ இந்த மாதிரி பிளா எக்ஸ்ட்ரா ஸ்டோரி இதெல்லாமே வருது. ஸோ இதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் ஒன் திங். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்க, வயசானவங்க, அவங்க வந்து சாகவும் போகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு மரணப்படுக்கையில் படுத்திருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில், இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் அவங்க பெரிய கோட்டீஸ்வரி, அவங்க அளவுக்கு யாருக்குமே பணம் இல்லை. ஆனால் இறுதி காலகட்டங்களில் அவங்களுக்கு அசை போடுறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பெண்ணும் அவங்களோட பக்கத்தில் இருந்த பெண்ணும் அது ஒரு நரகம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இட்ஸ் பேட் திங். அது வந்து அவங்க வாழ்க்கை என்ன தான் வாழ்ந்தாங்க, அவங்களுக்குன்னு குழந்தை எதுவுமே இல்லை, அவங்கக்கிட்ட நிறையா காசு இருக்குது, எல்லாமே இருந்தும் கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. ஈவன்டோ அந்த பணத்தை பராமரிக்கிற கூட யாருமே கிடையாது. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அது என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு தோணுச்சு. ஸோ தோணுனோடனே அந்த டாக்டர், இப்போ உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு கேட்டார். எஸ், என்னோடய 2 பசங்களை நான் நல்லா தான் வளர்த்தேன். என்னோடய 2 பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்தேன். அதில் ஒரு பையன் வந்து முடக்குவாதத்தால் வந்து அஃபெக்ட் இருந்தாலும் அந்த பையனையும் நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஈவன் தோ அந்த பையனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிற அளவுக்கு அவனை நான் வளர்த்துருக்கேன். ஸோ ஒரு பையன் இறந்ததுக்காக நான் இன்னொரு பையனை வந்து கொண்டுட்டு நானும் சாகக்கூடாது. என் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குது. என்னோடய லைஃபுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் லைஃப்? அந்த வாழ்ந்த அந்த காலகட்டம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னதும் அந்த பெண் சொன்னாங்க இல்லையா, அந்த பெண் சொன்ன இந்த ஒரு விஷயமும் ப்ளஸ் அந்த பையன் சொன்னார் இல்லையா, நான் வந்து இனிமேல் தான் என் வாழ்க்கையை வாழ போகிறேன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஐ ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு 2 பேரோட உயிரை காப்பாற்றுச்சு. ஸோ பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது வி ஹேவ் டு டிசைட். அண்ட் நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கவனங்களையும் மற்ற விஷயங்களையும் வேறு எதுக்கு சிதறடிக்கிறதும் இல்லை, அவன் அதிக காலம் வாழுறான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை சொன்னால் நம்புவீங்களா? ஸோ இந்த ஓவரால் இந்த சிகிச்சையோட இந்த லோகோ ட்ரீட்மெண்ட்டோட ஒரு காமனான திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் டூ சிம்பிள். நோக்கம். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம், அப்ஜெக்டிவ் இருக்கணும். அதை நீங்கள் துரத்திட்டு ஓடணும்னு சொல்ல வரல. ஸோ அந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த அர்த்தத்தை கொடுத்தோம் அப்படின்னா ஈவன் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், உங்களுடைய அந்த கைண்ட் ஆஃப் மனச்சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் இந்த மனநிலை பிறழ்ச்சி, இது எதுவுமே இல்லாமல் அவங்க நீண்ட காலம் வாழ்வதற்கு
அது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் இட்ஸ் ட்ரூ. இது வந்து நிறையா சைக்காலஜிக்கலாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த புக்ஸ் இதை வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கில் தான் படிச்சது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த புக் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் வேறு ஏதாவது கான்செப்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் நெக்ஸ்ட் எனக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம்னு தோணுதோ அதையும் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see இது அகைன் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. ஒன்ஸ் அகைன் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது உங்கள் ராஜ்.